ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ வறுத்ததுனால டேஸ்ட் வந்து அதிகப்பட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னன்சி டைமில் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்துக்கணும். பவுல் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எள்ளு வந்து போட்டு வறுத்துக்கணும். எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஐரன் ப்ரோட்டீன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் லைட்டாக வந்தால் போதும். இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் இது நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னன்சி டைம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ரெக்னன்சி டைம் எடுக்கும்போது எள்ளு மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஓவர் ஹீட் பண்ணுறதுனால ரிமைனிங் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வந்துச்சு. வந்ததுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து முந்திரி. ஸோ முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த முழுசாக கிடைக்கும் இல்லையா, அந்த முந்திரி வந்து வாங்காதீங்க. லேட் பண்ணால் அந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க, நிறைய நூல் பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நானும் தெரியாமல் அப்படி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஓகே. பட் முழுசாக இருக்கிறதுல ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூச்சி இருக்குது, நூல் பூச்சி இருக்குது. அந்த முறை வந்து அது ரேட்டும் கம்மி தான். பட் என்னன்னா இதுதான் ரேட் அதிகம். ஆக்சுவலி சொல்ல போனால் உடச்ச முந்திரி தான் வந்து ரேட் அதிகம். இது வந்து நல்லா வந்துச்சு. இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து முந்திரி எல்லாமே என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணுறோம். கீ ஆட் பண்ணிவிட்டு ஸோ கீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த டேட்ஸ் வந்து இப்படி போட்டு ஸோ நல்லா வந்து கொஞ்சம் வந்து சூடு ஏறணும். ஸோ சூடு ஏறிட்டு ஆறட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஸ்வீட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தரம் வந்து கீ போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அரைச்சிட்டு இருக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்துச்சு. வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். சூடு ஏறினா போதும். வந்து நல்லா வந்து ஆறணும், ஃபுல்லாக ஆறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சா கச்சாவாக அரைச்சிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இது வேணா நீங்கள் வந்து கீ போட்டுக்கலாம். பட் நான் கீ போடல, அப்படியே வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாகரி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் இருக்கிற இந்த ஸ்வீட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இது கூட ஆட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைன் பவுடர் ஆச்சுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்து ஆச்சு விட்டுப்பேன். ஸோ இந்த சூட்டில் வந்து இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்து விட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு இதில் போட்டு நசிக்கோங்க. பிகாஸ் அப்படியே வந்து போட்டு நம்ம வந்து மிக்சி வந்து போட அதை ஸ்டார்டிங்கில் தெரியாமல் போட்டு மிக்சி அந்த ஜாரே வந்து போயிடுச்சு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா என் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். விஷயம் நம்ம மிக்சியில் போட்டுருக்கு நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் கடிச்சு சாப்பிடணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கச்சா மிச்சம் வச்சுக்கணும். லட்டில் வந்து சேர்க்கலாம். அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் நான் குழந்தைங்க வந்து சரி சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தான் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து ஆட்டும். ஸோ இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆட்டும். இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டும். ஸ்வீட்ஸ் வந்து தனியாக வச்சிருக்கேன். ஃபைன் பேஸ்ட் வந்து ஃபைன் பவுடர் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவேன். ஃபைன் பவுடர் வந்து அரைச்சிருவேன். சூப்பராக இருக்கும். வந்து ஃபைன் எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த தீட்டுப்பு உனப்பு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து லட்டு மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து பண்ணலாம். சூப்பராக வந்துருக்கும். ஸோ இல்லை அந்த லட்டு வேணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி இந்த குட்டீஸ்க்கு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா லட்டு வந்து பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சூடோட நல்லா ஆர்டர் டைப் பண்ணாலும் ஓகே, சூடோட பண்ணாலும் ஓகே தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி இருக்குது. ஸோ என்னோட குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரவுண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாட்டர்டே சண்டே டைமில் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஹெல்தியான வீட்டில் ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதிலே வைக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகாது, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா சேஃபாக வந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைப்பேன். இது என்ன இருக்குன்னா மில்கில் வந்து ஐஸ் மில்க் வந்து போட்டு ஆக்சுவலி இது நான் வீட்டில் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து பண்ணி கொடுத்து சாப்பிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா சில்லுன்னு ஆகும் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து சில்லுன்னு ஆக்கிட்டு அதில் போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்.